வாயு கசியினால் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளித்திடுக என்றும் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த அமோனியா வாயு கசிவினால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் உள்ள தனியார் இறால் தொழிற்சாலை ஒன்றில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனையும் அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு வெளியிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை காக்க உரிய மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். தொழிற்சாலைகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றப்படுவதை இந்த அரசு தொடர் ஆய்வுகள் மூலம் உறுதி செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. வாயு கசியினால் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளித்திடுக என்றும் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த அமோனியா வாயு கசிவினால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் உள்ள தனியார் இறால் தொழிற்சாலை ஒன்றில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனையும் அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு வெளியிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை காக்க உரிய மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். தொழிற்சாலைகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றப்படுவதை இந்த அரசு தொடர் ஆய்வுகள் மூலம் உறுதி செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.